நியூசிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் விராட் கோலி மீது தான் அதிக எதிர்பார்ப்பு இருந்தது. காரணம், சச்சுல் டெண்டுல்கருடைய 2 நாள் வாழ்நாள் சாதனைக்காக ஒரு நாள் போட்டியில தகர்க்க தான் விராட் கோலிக்கு வாய்ப்பு இருந்ததால கோலி இதனை சாதித்து காட்டுவார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. நியூசிலாந்துக்கு எதிராக அதிக ரன், அதாவது ஒரு நாள் ஃபார்மட்ல நியூசிலாந்துக்கு எதிராக அதிக ரன்களை எடுத்த ஒரு பட்டியல்ல சச்சின் டெண்டுல்கர் 1750 ரன்களுடன் முதலிடத்துல இருந்தார். விராட் கோலி 1657 ரன்கள் எடுத்து இரண்டாவது இடத்துல இருந்திருந்த நிலையில சச்சின் அவர்களுடைய சாதனையை தகர்க்க 94 ரன்கள் தேவைப்பட்டது. ஆனால் கோலி 93 ரன்களை மட்டும் எடுத்து சச்சினுடன் முதலிடத்திலேயே இருக்காரா. ஒரு நாள் டெஸ்ட் T20 போட்டிகள்ல சச்சின் டெண்டுல்கர் 644 இன்னிங்ஸ்கள்ல 34,357 ரன்களை எடுத்துள்ள நிலையில விராட் கோலி 28,017 ரன்களை எடுத்திருக்கார். அதாவது சர்வதேச கிரிக்கெட்ல அதிவிரைவாக இந்த ரன்களை எடுத்தவராக சச்சின் அவர்கள் இருக்காரு. மூன்றாவது இடத்துல குமார் சங்கக்கரா இருக்காரு. இவர் 28,016 ரன்களை எடுத்திருந்தார். ரிக்கி பாண்டிங் 27,483 ரன்களுடன் 4வது இடத்துல இருந்தார். நம்ம விராட் கோலி பாத்தீங்கன்னா தற்போது அந்த பட்டியலுமே முன்னேறி ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பல வருட பல ஜாம்பவான்களுடைய சாதனைகளை இந்த போட்டிகளின் மூலம் தகர்த்திருந்திருக்காரு விராட் கோலி அவர்கள். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.